பங்களாதேஷ் ஒரு மாதிரி புஷோவரா இருக்க மாட்டாங்கன்னு புஷோவரா இல்லாம இருந்தாங்க. எப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 2 செஷனுக்கு புஷோவரா இல்லாம இருந்தாங்க. எப்போ இந்தியா அங்கேயிருந்து ஃபைட் பேக் பண்ணாங்களோ அங்கேருந்து பங்களாதேஷால ரெக்கவரே ஆக முடியல. அஸ்வின் கவுண்டர் அட்டாக் பண்ணி அந்த சிச்சுவேஷனே மாறிடுச்சு. மொமெண்டம் கம்ப்ளீட்டா பங்களாதேஷ் சைடு போயிடுச்சுன்னா ஸோ சுப்மன் கில் டெஃபினட்டா நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. எனக்கு என்னமோ சுப்மன் கில்ல டிராப் பண்ணிட்டு நீங்க சர்ஃப்ராஸ் கான் ஆடணும்னு சொன்னீங்க. அந்த வீடியோ எடுத்து பாருங்க. நீங்க 6 டெஸ்ட் 100 MS தோனி அடிச்சிருக்காரு ஆஸ் அ விக்கெட் கீப்பர், ஹையஸ்ட் பை கீப்பர். ஈக்குவல் பண்ணிட்டாருங்க ரிஷப் பண்ணிட்டு இவ்வளோ சின்ன வயசுலயே. ஜெய்ஸ்வால் பத்தியும் நம்ம பேசணும். ஃபேண்டாஸ்டிக்கா ஃபீல் பண்ணார் ஷார்ட் லெக்ல கல்லியில. பும்ரா ரெஸ்ட் பண்ணா பண்ணலாம், மேபி தெரில, பொறுத்து வந்து பார்ப்போம். ஐ திங்க் ஒன்ஸ் அகைன் கண்டிஷன்ஸ் விக்கெட்டை பார்த்து ஒரு டெசிஷன் எடுப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக்கெட் டிபேட். பிரேதம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம். வணக்கம் பிரேதம். பத்ரி எப்படி இருக்கீங்க? இந்தியா சட்டை போட்டு வந்துட்டீங்க, கிளீனா தெரியுது. ஒரே சிரிப்பு வேற. செம்ம கன்வின்சிங்கா வின் பண்ணிட்டாங்க. நம்ம பேசியிருந்தோம் நம்ம சேனல்ல பங்களாதேஷ் ஒரு மாதிரி புஷோவரா இருக்க மாட்டாங்கன்னு. புஷோவரா இல்லாம இருந்தாங்க. எப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 2 செஷனுக்கு புஷோவரா இல்லாம இருந்தாங்க. எப்போ இந்தியா அங்கேயிருந்து ஃபைட் பேக் பண்ணாங்களோ அங்கேருந்து பங்களாதேஷால ரெக்கவரே ஆக முடியல. இதுதான் ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை இல்லையா பிரேதம்? கன்வின்சிங் 100%. 144 6 அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க, இன்னைக்கு நம்ம பேட்டிங் ஆட போறோம் அப்படின்னு. அஸ்வின் கவுண்டர் அட்டாக் பண்ணி அந்த சிச்சுவேஷனே மாறிடுச்சு. மொமெண்டம் கம்ப்ளீட்டா பங்களாதேஷ் சைடு போயிடுச்சு. நம்ம போன எபிசோட்ல அதை பத்தி பேசினோம். இங்கேருந்து பங்களாதேஷ் மேட்ச்குள்ள வர்றது ரொம்ப கஷ்டம்னு. அதே மாதிரி ஆச்சு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 2 செஷன்ஸ் நல்ல பொசிஷன். அங்கேருந்து இந்தியா அப்படியே போயிட்டாங்க. மேட்ச் ஒன்றும் செய்ய முடியாது. டெஃபினட்டா அஸ்வின் ஜடேஜா பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அப்கோர்ஸ் அஸ்வினோட போலிங் பத்தி இன்னமும் இந்த வீடியோல பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி சுப்மன் கில் பிரேதம், நான் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருந்தேன், ஆஹா 3 சுப்மன் கில்லா அப்படிங்கிற மாதிரி. நீங்க கண்டிப்பா ஒரு செகண்ட் ஒரு மாதிரி சொல்ல நீங்க சுப்மன் கில்ல டிராப் பண்ணிட்டு நீங்க சர்ஃப்ராஸ் கான் ஆடணும்னு சொன்னீங்க. அந்த வீடியோ எடுத்து பாருங்க. நீங்க மன்னிக்கவும் சுப்மன் கில் டெஃபினட்டா வந்து என்ன ராங்கா நீங்க ப்ரூவ் பண்ணதுல நான் தான் ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லி ஆனோம். சம பிளேயர் பிரேதம். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 3 டெஸ்ட் அண்ட் ஆல்ரெடி அடிச்சிருக்காரு 2024ல. ஸோ சுப்மன் கில் டெஃபினட்டா நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. எனக்கு என்னமோ எப்போதுமே தோணுது அவரோட பெஸ்ட் ஃபார்மேட் டெஸ்ட் தான். டெஸ்ட்ல வந்து ரொம்ப நல்லா விளையாடுறாரு. கொஞ்சம் டைம் எடுத்து நிறுத்தி நிதானமா விளையாட முடியுது. இன்ஃபேக்ட் 3rd இன்னிங்ஸ் நம்பர்ஸும் நல்லா வச்சிருக்காரு. ஓவரால் ஹாப்பி டு சி சுப்மன் கில் கம் இன்டு ஃபார்ம். அப்சல்யூட்லி. அண்ட் ஐ வில் சே அவர் அவுட் ஆஃப் ஃபார்மே இருக்கல டெஸ்ட் கிரிக்கெட். ஏன்னா இங்கிலாந்து சீரீஸ்ல ஜெய்ஸ்வாலுக்கு அடுத்த ரன் அவர் தான் அடிச்சாரு. அண்ட் அவர் இந்தியா அண்டர் 19 டேஸ்ல பாத்தீங்கன்னா கூட அவர் எப்பவுமே நம்பர் 3 தான். இந்தியா ஏலியும் நம்பர் 3. ஸோ ஃபர்ஸ்ட் 15-20 டெஸ்ட் மேபி அவர் ராங் பொசிஷன்ல ஆடிந்தாரோன்னு எனக்கு தோணுது. பட் இப்போ நம்பர் 3க்கு வந்தாச்சு. அண்ட் அந்த 3rd இன்னிங்ஸ் ஆடுறது கஷ்டம் பத்ரி. 3rd இன்னிங்ஸ் ஆடுறது கஷ்டம். ஏன்னா கண்டிஷன்ஸ் மாறும். அதுல வந்து அவர் கொஞ்சம் கன்சிஸ்டன்டா இப்பதான் too early to say இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. his best days are ahead. and I think நீங்க சொன்னது கரெக்ட். அவர் கொஞ்சம் ரிஷப் மாதிரி இந்த லாங்கர் ஃபார்மேட் டெஸ்ட் ஆகட்டும் இல்ல ஓடிஏ ஆகட்டும், இவங்க 2 பேரும் அதுல கொஞ்சம் மோர் கம்ஃபர்டபுளா இருக்காங்க T20 வேர்ல்டை விட, அட்லீஸ்ட் இன்டர்நேஷனல் T20 வேர்ல்டை விட. நீங்க சொன்னீங்க ஒரு பிளேயரை பிரீஃபா மென்ஷன் பண்ணீங்க. இவர் கூட இருக்கிற அதர் பிளேயர், அதுதான் நான் சொல்ல போறேன். இவரு டவுட்டே இல்லை. ரிஷப் பண்ட் எனக்கு தெரிஞ்சு இவரோட பெஸ்ட் ஃபார்மேட் டெஸ்ட் கிரிக்கெட் தான். கலக்கிருக்காரு. என்னமா அண்டாரு, என்ன ஒரு ஃப்ளூவெண்ட், என்ன ஒரு சூப்பர்ப் செஞ்சுரி. ரிஷப் பண்ட் ஹைலி டேலண்டட் கிரிக்கெட்டர். ரொம்ப நல்லா இருக்கு. அவரு வந்து ஃபார்ம்ல வந்ததுக்கு ரொம்ப நாள் கழிச்சு டெஸ்ட் கிரிக்கெட் ஆட வந்திருக்காரு. என்னதான் இருந்தாலும் ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்ல 100 அடிக்கிறது அப்படின்றது டெஃபினட்டா ஒரு பெரிய விஷயம். ஹேண்ட்ஸ் ஆஃப் எனக்கு ரொம்பவே பிடிச்ச பிளேயர். டெஃபினெட்லி இஸ் பெஸ்ட் ஃபார்மேட் இஸ் டெஸ்ட். ரொம்ப நாள் அவர் டெஸ்ட் விளையாடுறது நம்ம பார்க்கலாம். அவரோட ஒரு மென்டார் மகேந்திர சிங் தோனி தான் அவரோட ஒரு மென்டார். ரொம்ப சீனியர் கிரிக்கெட்டர். 6 டெஸ்ட் 100 MS தோனி அடிச்சிருக்காரு ஆஸ் அ விக்கெட் கீப்பர், ஹையஸ்ட் பை கீப்பர். ஈக்குவல் பண்ணிட்டாருங்க ரிஷப் பண்ணிட்டு இவ்வளவு சின்ன வயசுலயே 6வது 100 டெஸ்ட் கிரிக்கெட்ல. 34 டெஸ்ட்ல 6வது 100 34 டெஸ்ட்ல. அண்ட் அந்த மாதிரி ஒரு இன்ஜுரி பத்ரி. இப்போ வந்து நீங்களும் ஸ்போர்ட்ஸ்மேன் இன்ஜுரிஸ் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு இன்ஜுரியிலேருந்து வரது ரொம்ப கஷ்டம். இது நடக்க முடியுமா அப்படின்ற ஒரு இன்ஜுரியிலேருந்து வந்து திரும்ப டெஸ்ட் கிரிக்கெட் ஆடி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பேக்ல செஞ்சுரி அடிக்கிறது அவர் மென்டல் ஸ்ட்ரென்த், அந்த ஒரு இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதனால தான் அவர் ஸ்டம்ப்ஸ் முன்னாடியும் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, பின்னாடியும் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. மென்டலி அவர் ரொம்ப ஸ்ட்ராங், கிளியராக தெரியுது. இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்லேருந்து அலட்சமாக வரது ஈஸி கிடையாது. ஸோ அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரிஷப் பந்த் பார்க்கறதுக்கு. ஏன்னா அவர் மனசுக்குள்ளேயே நினைச்சிருக்கோம், நம்ம திரும்ப கிரிக்கெட் ஆடுவோமா, நமக்கு பிடிச்ச ஸ்போர்ட்டு நம்ம ஆட முடியுமான்னு. வந்து ஆடி பெர்ஃபார்ம் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. சூப்பரா பண்ணாருங்க. பிஹைண்ட் த ஸ்டம்ப்ஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு கீப்பிங். ஆனா
சொல்லியே ஆகணும். ஏன்னா ஜடேஜா, அஸ்வின் மாதிரி போலர்ஸை வந்து சேப்பாக் மாதிரி விக்கெட்ல கீப் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. செம வேகமா போடுறாங்க, டேர்ன் பவுன்ஸ் பயங்கரமா இருக்கு. பட் ஒரு வேர்ட் ஆன் பங்களாதேஷ் சொல்லணும்னா பிரியத்தம், அவங்க ஃபர்ஸ்ட் 2 செஷன் தான் வந்து கேம்ல இருந்தாங்க. அது ஒரு 3வது செஷன்ல இருந்து எப்போ அஸ்வின் ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணாரோ, அந்த ஜடேஜா அஸ்வின் பார்ட்னர்ஷிப் 150 பார்ட்னர்ஷிப் வந்ததோ அங்கேருந்தே காத்து இறக்கின டயர் மாதிரி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க கேம்குள்ளேயே வரல, டோட்டல் டாமினேஷன் அதுலேருந்து. ஸோ பங்களாதேஷ் நீங்க கொஞ்சம் டிசப்பாயிண்டடா, கொஞ்சம் நிறைய சப்போர்ட் பண்ணீங்க, பங்களாதேஷ் டெஃபினட்டா புஷ் ஓவரா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க நீங்க. இல்ல அந்த ஃபர்ஸ்ட் 2 செஷன்ஸ் அவங்க காமிச்சாங்க அவங்க புஷ் ஓவர் கிடையாதுன்னு. பட் இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு வந்து இந்தியா மாதிரி ஒரு டீமை நீங்க ஒரு சீரீஸ்ல அடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஒரு டெஸ்ட் வின் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு காட்டினாங்க இந்தியா. நீங்க எவ்வளவு அவங்கள வந்து பின்னாடி தள்ளினாலும் அவங்களுக்கு அபிலிட்டி இருக்கு திரும்ப வரதுக்குன்னு ப்ரூவ் பண்ணாங்க. 2 விஷயம் பத்ரி, நம்ம நிறைய பேசியிருக்கோம் இந்த பெர்ஃபார்மன்ஸ் பத்தி. இன்னொரு விஷயம், கேச்சிங் அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தது. ஸ்லிப் கார்டன் கேச்சிங் ஆகட்டும், அவுட்ஃபீல்ட் கேச்சிங், அவுட்ஸ்டாண்டிங் ஃபீல்டிங் டிஸ்பிளே ஃபார் த இந்தியன் டீம். கேச்சிங் வாஸ் ஃபெனாமினல். அண்ட் இவ்வளோ இதுலயும் ஜெய்ஸ்வால் பத்தியும் நம்ம பேசணும். ஃபேண்டாஸ்டிக்கா ஃபீல்ட் பண்ணார் ஷார்ட் லெக்ல, கல்லியில. அண்ட் அவரோட 56 ரொம்ப குரூஷியலா இருந்தது அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங். ஏன்னா பால் என்னென்னவோ செஞ்சிருந்தது. அண்ட் நம்ம கியூரேட்டருங்க சென்னையில ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிட்ச் ப்ரிப்பேர் பண்ணாரு. ஒரு பயங்கர மாதிரி திரும்புற மாதிரி பிட்ச்லாம் கிடையாது. பேஸ் ஹெல்ப் பண்ணிட்டு, ஸ்ட்ரோக் பிளே ஹெல்ப் பண்ணிட்டு. ஷாண்டோ 85 அடிச்சாரு இன்னைக்கு. அண்ட் அப்புறம் ஸ்பின்னர்ஸ் பிளேல வந்தாங்க 4th டே. ஃபேண்டாஸ்டிக் கிரிக்கெட் விக்கெட் ப்ரொடியூஸ் பண்ணாங்க சேப்பாக்ல. அதை டெஃபினட்டா அப்ரிஷியேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் டேல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கேம்ல இருந்தாங்க. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்தது த்ரூ அவுட். ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸும் கேம்ல இருந்தாங்க. ரொம்ப நல்ல ஸ்போர்ட்டிங் விக்கெட், ரொம்ப நல்ல ஒரு ஸ்போர்ட்டிங் கிரௌட். எப்போதுமே சேப்பாக் #knowledgeable crowd. நம்ம அதை பத்தி நிறைய பேசியிருக்கோம். ஓவரால் பாசிட்டிவ்ஸ் எடுத்தோம்னா நிறைய பாசிட்டிவ்ஸ் பிரேதம். ரைட் ஃப்ரம் யசஸ்வி ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், ரிஷப் பண்ட், அதுக்கப்புறமா அஸ்வின், ஜடேஜா, இந்த மாதிரி பாசிட்டிவ்ஸ் லிஸ்ட் போட்டே போகலாம். பட் ஒரே ஒரு சின்ன, ரோஹித் அண்ட் விராட் அடிக்கல அப்படின்றது கன்சர்ன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இதான் ஸ்டார்ட் ஆஃப் டெஸ்ட் சீசன். எஸ்பெஷலி விராட் கோலி ஏதாவது ஒரு ஸ்கோர் அவர் அடிச்சாருன்னா ஒரு 50, 60, 100 கூட வேணும். ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாருன்னா திருப்பி அந்த டச்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. பட் இருந்தாலும் ஒரு மென்ஷன். இல்ல அது டெஃபினட்டா அது கொஞ்சம் கேம் டைம் வேணும். அது 2 பேருக்கும் கேம் டைம் இருக்குல்ல. ரோஹித்தாவது ஸ்ரீலங்கால கூட அடிச்சாரு, விராட் ஸ்ரீலங்காலையும் அடிக்கல. பட் கொஞ்சம் கேம் டைம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பத்திரி இவங்களுக்கெல்லாம் ரன் அடிக்கிறது வந்து நடு ராத்திரி எழுப்பி விட்டாலும் அடிக்கிற ஆள் விராட் கோலி. இப்போ சடன்லி அடிக்கல. சவுத் ஆஃப்ரிக்காவில் கூட ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தார் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான பிச்சில். ஸோ அது ஒரு கவலைக்குரிய விஷயம் இப்போதைக்கு டெஃபினட்டாக கிடையாது. ரன்ஸ் அரௌண்ட் கார்னர் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 50, 60 கூட. ஆனால் இன்னைக்கு நம்ம அஸ்வின் போலிங் பற்றியும் பேசணும் பத்திரி. ஃபேண்டாஸ்டிக். அது நேற்று பிச்சில் ஒன்றுமே இல்லை, அப்படியே அது போட்டு விக்கெட்டை எடுத்து 37வது 5 விக்கெட் ஹால் பத்ரி. கலக்கிட்டீங்க. நீங்க சொன்ன ஸ்டாட் கரெக்ட், சூப்பர். 37வது விக்கெட் ஹால். நான் ஏன் இதை வந்து எழுப்பலன்னா, எவ்வளவு வாட்டிங்க பேசுறது. அவங்க ஜஸ்ட் என்னதான் டே இன் ஆஃபீஸ் வராரு, ஒரு ஜாபுக்கு வந்து நான் ஃபைல பார்த்து கைத்து போடுறேன் அப்படிங்கிற மாதிரி நான் வரேன். பால கூட எடுத்து கொடுக்குறேன், 5 விக்கெட் எடுத்துமா போட்டு பண்ணினே இருக்காரு. அன்பிளேபிள். இது வந்து எனக்கு வந்து ஒரு நான் எதிர்பார்த்தது தான், அது அப்படியே நடந்துச்சு. அதனாலதான் நான் வந்து இது கூட அது வந்து ஒரு பெரிய விஷயமா கூட பார்க்கல. ஹேட்ஸ் ஆஃப் ரவிச்சந்திரன் அஸ்வின், ஒன்ஸ் அகைன் another man of the match. கலக்கிட்டாரு. கிளினிக்கல் டிஸ்பிளே பை டீம் இந்தியா. டெஸ்ட் சீசனை ரொம்ப நல்லா தொடங்கியிருக்காங்க. ஈவன் தோ வின் அண்ட் ஹோமா இருந்தாலும் WTC பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி பிகர் பிக்சர்ல இந்த வின் ரொம்ப நல்ல வின் இல்லையா? அப்சல்யூட்லி. ஏன்னா இந்தியாவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 5 wins அண்ட் ட்ரா ஒரு 6 wins தேவை WTC போறதுக்கு. 1 down 5 to go. செகண்ட் டெஸ்ட் நீங்க ஏதாவது சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா பத்ரி ஸ்குவாட்ல? ஏன்னா இது டெஸ்ட் நேம் பண்ணது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு உண்டி. செகண்ட் டெஸ்ட் ஏதாவது சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? பும்ரா ரெஸ்ட் பண்ணா பண்ணலாம், மேபி தெரில, பொறுத்து வந்து பார்ப்போம். ஐ திங்க் ஒன்ஸ் அகைன் கண்டிஷன்ஸ் விக்கெட்டை பார்த்து ஒரு டெசிஷன் எடுப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் நம்ம போக போக வந்து இந்த மோர் கண்டென்ட் இந்தியன் டீம் பற்றி போடுவோம். அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் எங்கே நடக்க போகுது, வென்யூ, இதெல்லாம் பொறுத்து தான் இருக்கு. Absolutely. I think கான்பூர் வந்து ஸ்பின்னர்ஸ் விக்கெட். ஸோ குல்தீப் டெஃபினட்டாக உள்ள ஒரு வரங்க எனக்கு ஒரு ஃபீலிங். அண்ட் பும்ரா, அது ரோஹித் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே சொன்னார், நாங்கள் ஃபாஸ்ட் பாலர்ஸை மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கேன், ஏன்னா லாங் டெஸ்ட் சீசன். நீங்கள் சொன்ன மாதிரி பும்ரா மோஸ்ட்லி ரெஸ்ட் ஆவார்னு நான் நினைக்கிறேன். பட் பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ பிரேதம் ஃபார் கம்மிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. உங்களோட கருத்தை பகிர்ந்ததுக்கு ரொம்ப மிகவுமே நன்றி. தேங்க்யூ பத்ரி. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கான் அழுத்தம் பண்ணாதீங்க. நாங்கள் என்ன வீடியோ போட்டாலும் இமீடியட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. See you soon.